இந்த நாளிலும் கூட இயேசுவின் குடும்பம் என்ற இந்த தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து 2வது வாரமாக கற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே அதில் இருக்கிற அந்த அர்த்தம் என்ன என்பது புரிஞ்சுக்க முடியுது. அது இயேசுவுக்கு சொந்தமான குடும்பம், இயேசு ஆளுகை செய்கிற குடும்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், கவனித்து கொள்ளுகிறார், சத்துருவுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறார். ஒரு தீமை அணுகாதபடி அந்த வீட்டுக்கு அவரே தலைவராக இருந்து ராஜாவாக இருந்து அவருடைய ராஜ்யத்தின் எல்லா சகல விதமான நன்மைகளையும் காணும்படியாக செய்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றன. அப்படி இல்லாத குடும்பங்களும் இன்றைக்கு இருக்கின்றன. அது இயேசுவின் குடும்பங்கள் அல்ல. நாம் 3 விதமாக குடும்பங்கள் கட்டப்படுவதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒன்று, இயேசுவானவர் கட்டுகிற குடும்பம். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த வீட்டை கட்டுவார். தயவுசெய்து நல்லா கவனிங்க. உங்கள் வீடு இயேசுவின் வீடாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கும், அந்த வீட்டிலே அன்பு இருக்கும், அந்த வீட்டிலே ஜீவன் இருக்கும், கிருபை, நன்மை, சமாதானம், சந்தோஷம், ஒரு பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாமே இயேசு கட்டுகிற குடும்பத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். காரணம், அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பார். குழம்பல் இருக்காது. தேவையில்லாத அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். காரணம், அங்கே இயேசு இருக்கிறார். 2வது, சாத்தான் கட்டுகிற குடும்பம், அவன் கட்டி வைத்திருக்கிற குடும்பம். சொல்லப்போனால் சாத்தான் உடைக்கிற குடும்பம். அங்கே சாபம் இருக்கும், வறுமை, வெறுமை, தரித்திரம், கடன், சண்டைகள், மரணம், ஒழுங்கீனம், பாவம், சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது, நாம் கட்டுகிற குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய படிப்பு என்று சொல்லி நாம் கட்டுகிற ஒரு குடும்பம். சரியான திட்டமிடல் அந்த வீட்டில் இருக்காது. கணவன் கணவராக செயல்பட மாட்டார், மனைவி மனைவியாக செயல்பட மாட்டார், பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். ஆளாளுக்கு ஒரு திசையில் இருப்பார்கள். அங்கே அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள்லாம் விருதா. அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கக்கூடாது. 3 குடும்பங்களில் இயேசு கட்டுகிற குடும்பமாக இருப்பதற்கு நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அது வேஸ்ட், அது ஒன்றுக்கும் உதவாது. ஒருவேளை காலம் கடந்துதான் நான் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிறேன், நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும். நான் கட்டலாம், ஆனால் எல்லாமே விருதாவாக மாறிவிடும், எல்லாமே வீணாக மாறிவிடும், எதுவுமே நிலைத்து நிற்காது. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் கட்ட விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆண்டவர்கள் வீட்டில் வர விரும்புகிறீங்களா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் அங்கே டிவி இல்லையே, அங்கே அடிமைத்தனம் இல்லை, அங்கே இயேசுவுக்காக திறந்து கொடுக்கப்பட்ட உள்ளமும் இல்லமும் அங்கே இருக்கும். கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு குடும்பத்தை ஒரு முக்கியமான சில காரணிகள், என்ன மாதிரியான காரணிகள் ஒரு குடும்பத்தை பாதிக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது, பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது, தொடர்பு மற்றும் புரிதல், கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும், மனம் திறந்து பேசணும், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம தேவன் கிடையாது. நம்மளவே கெஸ் பண்ணிவிட்டு இதுவாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. மனம் திறந்து பேச வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும், குற்றம் சாட்டுகிற ப்ளேம் கேம் இருக்கக்கூடாது. அதே போல் நேரம் கொடுக்காமல் எனக்கு வேலை வேலை வேலை, இது மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்கு எதிரான ஒரு சுருக்கு கண்ணி. நேரம் இல்லை, நேரம் இல்லை, வேலை வேலை, வேலையே குடும்பத்துக்கு தான். அப்போ வேலை இல்லாதபடி, நேரம் இல்லாதபடிக்கு வேலை என்று சொல்லி நாம் இருப்பது டிஜிட்டல் தனிமை. கையில் ஃபோனும் நாமுமாகவே இன்றைக்கி இருக்கிறோம். உணர்வுகள் இருக்கிறது, ஆனால் எல்லாமே இந்த மொபைல் ஃபில்ட்ரு பண்ணிடுது, எல்லாமே அதிலே தான். அதை பார்த்து அதில் இருக்கிற உணர்வுகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். குடும்பத்தை நடத்துவதற்கு உணர்வுகள் தேவை. ஆனால் அந்த உணர்வுகள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது, இந்த மொபைல் ஃபோனை பார்க்கறதுனால, அதுக்கு அடிக்ட் ஆகிறதுனால நம்மளால் ஒரு இயல்பாக விடுதலையாக நம்ம சந்தோஷமாக நம்ம மக்களோடு கழிக்க முடியறதில்ல. அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்புறம் உனக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்னு. குடும்பம் என்றால் என்ன, எதுக்கு குடும்பம்? பேசாமல் நீ ஒரு ஃபோனை கல்யாணம் பண்ணிட்டு
அப்படின்னு சொன்னார். உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை விட ஃபோனோடு இருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த ஒரு கவிஞர் சொன்னார், இந்த கவிதையெல்லாம் மறந்து போச்சு, ஆனால் கருத்து மட்டும் இருக்குது. மொபைலு கையில் எடுத்துகிட்டு இருக்கிற, அதுக்கு பேசாமல் மொபைலையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். வெறும் 20,000 ரூபாயில் கல்யாணம் முடிஞ்சிருக்குங்கிறார். வெறும் 20,000த்தில் உன் திருமண வாழ்க்கை முடிந்திருக்கும். அதோட சிரிக்கிற, அதோட பழகிற. ஆனால் உன் மனைவியோடு பழக மாட்டேங்கிற, கணவனோடு பழக மாட்டேங்கிற, பிள்ளைகளோடு பழகிறதுக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணல? வெறும் 20,000த்தில் உன் திருமணம். உண்மைதானே? எதுக்கு குடும்பம்? எதுக்கு கல்யாணம்? எதுக்கு குழந்தைங்க? இதெல்லாமே ஒரு உணர்வு பூர்வமான ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினது ஒரு குடும்பத்தை தான். அந்த குடும்பத்தில் இயேசு இருந்தார். நல்லா இருக்கும். அல்லேலூயா. உடல் மற்றும் மன நல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் நலத்தை காத்துக்கொள்ள வேண்டும், மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். நிறைய எதிர்பார்ப்புகள், பொறுப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப தப்பு. நான் சொன்னேன், யாருமே சூப்பர் ஹியூமன்ஸ் கிடையாது. அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட்? யாருமே என்ன கிடையாது. நீங்கள் சூப்பரான சூப்பர்மேன், ஹீமேன், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளும் பாடுள்ள ஒரு மனுஷங்க தான். அதனால தான் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மோடு இணைந்து கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அபிஷேகத்தை வாங்கி இந்த பொல்லாத உலகத்தில், சாபங்களும் பாவங்களும் நிறைந்த உலகத்தில் துணையாளராக, இணையாளராக, நல்ல மணவாளனாக இயேசு நமக்கு வந்து ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாம் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே சுருக்கமாக ஒரு 3 காரியம். பொருளாதாரத்தை திட்டமிட்டு வாழ வேண்டும், நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா டைம் ஒதுக்கி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். சரி, இன்னைக்கு இன்னும் ஒரு ஆழமான சில காரியங்களை பார்க்கலாம். கேட்பதற்கு நம்ம ஒரு விசித்திரமாக ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற உண்மைகளை நம்ம பார்க்கலாம். கேட்குறதுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும், ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, சிக்கன் பிரியாணி, ரைட்? ஒரு சிக்கன் பிரியாணி, பலவிதமான சாப்பாடுகள் நம்ம சாப்பிட்டு பழக்கம், செஞ்சு பழக்கம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தக்காளி சாப்பாடு, நம்ம நிறையா எல்லாம் செய்வோம். இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். என் மனைவி கிட்ட இல்லை, ஏஐ கிட்ட. அப்போ சாட்ஜிபிட்டியில் சொல்லுது கேட்ட உடனே அது கடன்னு அப்படியே அது சொல்லிருச்சு, ஒரு சிக்கன் பிரியாணி என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி செய்வது அப்படின்னா, முக்கியமான பொருள் முதல்ல வந்து சிக்கன் ரொம்ப தேவை. ஒரு சிக்கன் தேவை. அப்புறம் பாஸ்மதி அரிசி, அதாவது 1/2 கிலோ சிக்கன் அப்படிங்கிற அளவில் அது சொல்லுது. 1/2 கிலோ சிக்கன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, அல்லது 2 முதல் 2.5 கப்பு பெரிய வெங்காயம் 3 நீளமாக நறுக்கணும். பாருங்கள், அது சொல்லுது குறுக்க நறுக்காமல் நீளமாக தான் நறுக்கணும் அப்படின்னு. கரெக்டா? ஆமாம், கரெக்ட், ரைட், ஓகே, சரி. அப்புறம் தக்காளி தேவையா? தக்காளி நறுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது, அது தேவையா? தேவையா? தேவை, ஓகே. அப்புறம் பச்சை மிளகாய் 3 அல்லது 4, சின்னதுன்னு போட்டிருக்கு. புதினா மற்றும் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு. அது பாரு, கரெக்டாக ஒன்று தான், ஒரு கைப்பிடி தான் நீளமாக. தயிர் 1/4 கப் இருந்தால் போதும். எலுமிச்சஞ்சாறு ஒரு மேஜை கரண்டி. நெய் மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க வேண்டிய மசாலா பொருட்கள்: பட்டை 2 சிறிய துண்டு, கரெக்டாக. கிராம்பு 4, 3 5 சொல்லலை, 4. ஏலக்காய் 3. பிரியாணிகளை 2. கல்பாசி அண்டு மராட்டி மொக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சிறிதளவு விருப்பப்பட்டால் மசாலா பொடிகள், மிளகாத்தூள் 1லிருந்து 1.5 தேக்கரண்டி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. எனக்கு 1/2 கரண்டி போதும். பிரியாணி மசாலாத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இனி எப்படி அதை செய்கிறது? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி நன்றாய் கழுவி 20 முதல் 30 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும். சிக்கனை சுத்தம் செய்து, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஓகே. சிக்கனை சுத்தம் செய்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூள், தயிர், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது மற்றும் சிறிதளவு உப்பு சேர்த்து கலந்து 20 நிமிடம்
தனியாக வைக்கவும். தனியாக வைக்கணும், தனியாக. இது சிக்கனை மென்மையாக மாற்றும். ஓ, வெரி குட். இவ்வளோ இருக்கா? படி 2, ஒரு 5 படி சொல்கிறாங்க. முதல் படி தயாரிப்பு வேலைகள். 2வது படி பிரியாணி மசாலா தயார் செய்யணும். ஒரு கனமான பாத்திரம் அல்லது குக்கரை அடுப்பில் வைத்து எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள மசாலா பொருட்களை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு தாளிக்கவும். அடுத்து நறுக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகும் வரை பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்குவது தான் பிரியாணிக்கு நல்ல நிறத்தையும் சுவையும் தரும். அப்படியா? ஆமாம், ஓகே, சரி. அப்புறம் வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கணும். பிறகு தக்காளி, புதினா மற்றும் கொத்தமல்லி தலைகளை சேர்த்து தக்காளி நன்கு குழையும் வரை வதக்கவும். தக்காளி வதங்கியதும் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். படி 3 சிக்கன் வேக வைத்தல். மசாலா தயாரானது ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்து 5 நிமிடங்கள் நடுத்தரத்தியில் நன்றாக வதக்கவும். நடுத்தரத்தி. சிக்கனில் இருந்து தண்ணீர் வெளியே வர்ற வரைக்கும் சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து பாதி அளவு வேகும் வரை மூடி போட்டு வைக்கவும். படி 4 அரிசி மட்டும் தண்ணீரை சேர்க்கிறது. 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணீர் என்ற விதத்தில் தண்ணீர் சேர்க்க வேண்டும். நீங்கள் குக்கரில் செய்வதாக இருந்தால் சிக்கனில் இருக்கும் தண்ணீரை கணக்கிட்டு 1 அல்லது 1.5 கப் ஊற்றினால் போதும். தண்ணீர் கொதித்து வரும்போது எலுமிச்சை சாறு சேர்த்து உப்பு சரி பார்க்கும். உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்க. இந்த நேரத்தில் தண்ணீர் சற்று உவர்ப்பாக இருக்க வேண்டும். அப்போது தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு சரியாக இருக்கும். இப்பொழுது ஊற வைத்துள்ள அரிசியை தண்ணீரை முழுமையாக வடித்து விட்டு பாத்திரத்தில் சேர்க்கவும். படி 5 தம் போடுதல். குக்கர் முறை என்னவென்றால், அரிசி சேர்த்த பின் மெதுவாக கிளறி குக்கரை மூடி 1 அல்லது 2 விசில் விட்டு அடுப்பை அணைக்கவும். இப்படி அணைச்சிடக்கூடாது. அடுப்பை அணைக்கவும். ப்ரெஷர் முழுமையாக குறையணும். நான் இங்கே சொல்கிறேன். ப்ரெஷர் முழுமையாக குறைந்ததும் குக்கரை திறக்கவும். தம் முறை என்றால் அரிசியும் தண்ணீரும் சமமாக வரும் வரை தண்ணீரை ஊற்றி அரிசி மேலே தெரியும் நிலை நடுத்தர தீயில் வேக விடவும். அதன் பின் பாத்திரத்தை ஒரு தட்டால் மூடி அதன் மேல் ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அல்லது தோசைக்கல்லை அடியில் வைத்து சிம்மில் 10-15 நிமிடங்கள் தம் போடவும். கடைசியாக மெதுவாக அரிசி உடையாமல் கிளறி உடையக்கூடாது கிளறி மேலே சிறிதளவு நெய் மற்றும் கொத்தமல்லி தழை தூவினால் சுவையான மணமணக்கும் சிக்கன் பிரியாணி தயார். இதனை வெங்காய தயிர் பச்சடி, அதாவது ராய்த்தாவுடன் பரிமாறலாம். வாயில் ஒரு மாதிரி ஏதோ சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கா? இப்போ என்னன்னா, ஒரு சிக்கன் எப்படி செய்வது அப்படின்னு தெரிஞ்ச நமக்கு ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும்னு தெரியல. நான் சாப்பிட்ற சாப்பாடு உப்பு அதிகமாக போச்சு, எனக்கு அது பிடிக்கல. காரம் கம்மியாக போச்சு, அதை ஒதுக்கி வைக்கிறேன். வாயில் வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறோமே. ஒரு குடும்பம் எவ்வளவு காரியங்கள் உள்ள வைக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை இன்க்ரீடியன்ஸ் உள்ள, அது எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எத்தனை மிளகாவை போடணும், எந்த அளவுக்கு நெய்யை போடணும், அதை போடணும், இதை போடணும். நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. சிக்கனை சாப்பிட்டு சிக்கனை செஞ்ச நமக்கு சிக்கலான வாழ்க்கையைத்தான் வாழ தெரிகிறது. ஒரு கணவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி வேணா இருக்கலாமா? ஒரு மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி வேணா இருக்கலாமா? பிள்ளைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி வேணா இருக்கலாமா? ஒரு அப்பா எப்படி இருக்க வேண்டும்? எப்படி வேணா இருக்கலாமா?
ஒரு அம்மா எப்படி இருக்கணும்? எப்படி வேணும் இருக்கலாமா? இல்லை. நாக்கில் ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்ற நாக்குக்கு இவ்வளோ சுவை தேவைப்படுகிறது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஒரு குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கணும்னா, என் வார்த்தை எப்படி இருக்கணும், என் சிந்தனை எப்படி இருக்கணும், ஒரு கணவன் என்ற அந்த ஒரு பொறுப்பு எந்த அளவுக்கு நான் அதை அழகாக ஒரு கணவனாக என் மனைவிக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு சிறப்பான மனைவியாக நான் என் கணவனுக்கு இருக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஒரு பெற்றோராக இருப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் பெற்றோருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த பொறுப்பை, தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு அன்பானவர்களே அது குடும்பமாக இருக்கும். ஏசப்பா என்னைக்கு மாறவே மாட்டார். ஆனால் நானும் நீங்களும் மாறித்தாகணும். நல்லா கவனிங்க. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை குறித்து ஒரு படிப்பு, அந்த வேலைக்கான ஒரு பயிற்சிகள் கொடுத்து தான் அந்த வேலையில் சேர்த்துவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து அந்த வேலைக்கு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்துக்கு அந்த மாதிரி நான் பண்ணலையே. எங்கேயோ இருந்த கணவன், எங்கேயோ அந்த மாப்பிள்ளை, எங்கேயோ இருந்த ஒரு மனைவி, வேற குடும்பம், வேற பின்புலம், வேறையான படிப்பு, வேறையான அவங்களுடைய கலாச்சார காரியங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், படிப்புலேருந்து நண்பர்கள்லேருந்து பழகி வந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னே 2 இடத்துல இருக்கிற 2 வித்தியாசமான குடும்பங்கள், அங்கிருந்த ஒரு பையன், இங்கிருந்த ஒரு பொண்ணை 2 பேரும் சேர்த்து வைக்கிற நேரத்தில் எதுவுமே புரியாது. எடுப்பில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு குடும்பம் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிடு பொடியாகிறது. காரணம், ஒரு குடும்பத்தை எப்படி அழகாக மென்மையாக எப்படி அந்த ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பெற்றோரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் சபை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. தயவு செய்து குடும்பம் என்பது உணர்வுகளின் சங்கமம். உணர்வுகள் இருக்கிற இடம், அங்கே உணவு மட்டுமல்ல உணர்வும் இருக்கிற இடம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எதிர்பார்ப்புக்கு மீறி தன் கணவன்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நிறைய பேர்த்துக்கு தன் கணவன் நல்ல ஒரு விஜய் மாதிரி இருக்கணும், அஜித் மாதிரி இருக்கணும். ஆனால் விஜய் குடும்பம் இல்லை. தான் மனைவி ஒரு நயான் தாரா மாதிரி இருக்கணும்னு கணவன் நினைக்கக்கூடாது. ஏற்ற துணையாக இருந்தால் போதும், அதுதான் முக்கியம். நீ ஹைட்டாக இருக்கிறீங்களா, குள்ளமாக இருக்கிறீங்களா, குண்டாக இருக்கிறீங்களா, ஒல்லியாக இருக்கீங்களா? குண்டா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒல்லியாகிறது உண்டு. ஒல்லி பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்த 6 மாதத்தில் அப்படியே ஊதி பெருத்து விடும். அதையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அப்படித்தானே? ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புகள் மாறும். இத்தனை லட்சணங்களோடு நான் பார்ப்பேன்னு சொல்லி வந்தா அடுத்தது அந்த லட்சணங்களெல்லாம் அவலட்சணமாய் மாறிவிடுகிறது. ஆகவே ஒரு குடும்பம் அப்படிங்கிறது பலவிதமான காரணிகள் அந்த குடும்பத்தை தீர்மானிக்கின்றன. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அதாவது நல்லா இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாமே நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? யாருக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ், சூப்பராக ட்ரெஸ்ஸை போடணும், நல்ல செலவு பண்ணி நல்ல கடையில் போடணும். சரி, வாங்கின ட்ரெஸ்ஸவே மறுபடியும் யூஸ் பண்ணும்போது சுருங்கக்கூடாது இல்லை? அதுக்கு அயன் பாக்ஸை வாங்கி சுருக்கமெல்லாம் நீக்கி அந்த ஷர்ட்டை, பேண்ட்டை, அந்த சாரியை நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்க. வாழ்க்கையில் எத்தனை சுருக்கங்களை விட்டுருக்குறோம், எத்தனை சுருக்கங்கள், எத்தனை அன்பு சுருங்கி கிடக்கிறதுங்க. கவனிக்கிறீங்களா? எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை. சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ஆண்டவர் அதை சொன்னார், உன் உடையை விட உடல் விசேஷமானது, உன் உடையை விட உடல் விசேஷமானது. ஹல்லேலூயா. உங்கள் ஜீவன் ரொம்ப விசேஷமானது. கர்த்தர் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இது வரைக்கும் ஒரு குடும்பம் இது வரைக்கும் சரியாக எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கல அப்படின்னா ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறார். குடும்பம் என்பது நமக்கு கிடைத்த வரம். அதில் இருக்க வேண்டும் ஒரு தரம். அல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு நான் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை தெரியாமல் அதை நான் பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த சர்ச்சில் திடீர்னு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உடனே நான் கூப்பிட்றது நான் யாரை கூப்பிட மாட்டேன் அப்படின்னா, நான் கணிசை கூப்பிட மாட்டேன், நான் ஷியாமத்தான் கூப்பிடுவேன். ஷியாம், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ஷியாம் அப்படின்னு அவர் கூப்பிட்டுருவேன்.
ஏன்னா கனிஷுக்கு அதை தெரியாது. கனிஷுக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு மேனேஜர், அவர் கவர்மெண்ட்டில் மேனேஜராக இருக்கிறார். ஸோ அவரோட வேலையை நான் திடீர்னு யாரை கூப்பிட்டு கொடுக்க முடியாது, ராஜ்குமாரை கூப்பிட்டு கொடுக்க முடியாது. ஆனால் குடும்பத்தை உங்களுக்கு நடத்த உண்மையாக தெரியாதுங்கிறத ஒத்துக்குங்க. அந்த குடும்பத்தில் இருந்து நடத்தக்கூடியவர் நம்முடைய தேவன் மட்டுமே. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த டிரைவர் சீட்டில் அந்த சிங்காசனத்தில் உட்கார தயவு செய்து அனுமதி கொடுங்க. என் வீடு, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தயவு செய்து அப்படியெல்லாம் இருந்தால் மீதமுள்ள எஞ்சிய நாட்களாவது இயேசுவிடத்தில் கொடுத்து விட்டு வாழ பாருங்கள். அல்லேலூயா. ஒரு சிக்கனுக்கே இவ்வளோ மெனக்கெட்டு நாம் செய்கிறோம் என்றால் ஒரு குடும்பத்துக்கான மூலப்பொருட்கள் என்ன என்பதை வேகமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அன்பு. ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை? அன்பு. பிரியாணிக்கு எப்படி உப்பும் சிக்கனும் முக்கியமோ, குடும்பத்துக்கு அன்பு தான் அடிப்படை. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாத ஒருவர் மீது ஒருவர் காட்டும் தூய்மையான அன்பு, அதுதான் குடும்பத்தை தாங்கி பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்புங்க. அன்பு என்ன அப்படின்னு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இல்லை என்றால் எனக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அன்பு நீடிய சாந்தமும். அன்பின் குணங்கள் என்ன? இந்த அன்பு தான் திருச்சபைக்கும் வேண்டும், திருக்குடும்பத்திற்கும் வேண்டும். அன்பு எப்படிப்பட்ட குணமுடையது? அன்பே ஒரு குணம் என்றால் அந்த அன்புக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் தான் உண்மையான அன்பு. நான் அன்பாக இருக்கேன்னு யார் வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அன்புக்கு என்று சில காரியங்கள் உள்ளே இருக்கிறது. அந்த அன்புக்குள்ள இத்தனை காரியங்கள் இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தம் உள்ள. நீடிய சாந்தம் என்றால் என்ன? அன்புக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் அது நீடிய சாந்தம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை கிடையாது. அப்புறம் அன்பு தன்னை புகழாது. தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்க தெரியாது. அந்த அன்புக்கு இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. நற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. கோபம் வராது. அன்புக்கு கோபப்பட தெரியாது. அப்புறம் தீங்கு நினைக்காது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். அன்புக்கு பாருங்க தன்னை கேரக்டர். அப்புறம் சகலத்தையும் தாங்கும். அது சகலத்தையும் தாக்கும் அல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த அன்புள்ள ஒரு கணவன் மனைவியை தாக்க மாட்டாள். அன்புள்ள ஒரு மனைவி புருஷனை தாக்க மாட்டாள். அல்லேலூயா. இயேசுவின் குடும்பத்தில் மட்டும்தான் நடக்கும் இதெல்லாம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசி. சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தை சகித்து போகும். அன்பு ஒரு காலும் ஒளியாது. அல்லேலூயா. அன்பு ஒரு காலும் ஒளியாது. தீர்க்க தரிசனங்கள் சரி, ஓகே, ஒரு காலம் ஒளியாது. சரி, இந்த அன்பு எப்படிங்க வரும்? எப்படி வரும்? திருச்சபையிலே இணைக்கப்பட்ட நீங்கள் தலையாகி இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த தலையாகி இயேசு அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் இயேசுவோடு நீங்கள் நேரம் செலவிடுகிற தேவ பிள்ளைகளா? உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, தனி ஜெபம் செய்ய நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் செய்ய நேரம் இல்லை என்றால் இயேசு உங்களோடு பழகாவிட்டால் நன்மை வராது, அன்பு வராது. அன்பாக இருப்பதை போல சொல்லுவீர்கள், அதுக்கு பெயர் அன்பல்ல, அதுக்கு பெயர் வம்பு. அன்பல்ல. அன்புக்கு ஷார்ட் பீரியட் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அன்பு இருக்கும். உங்கள் மனித அந்த ஒரு பலத்தில் அந்த அன்பை காட்டி கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த அன்பு நிலைச்சு நிற்காது, நீங்கள் விட்டுருவீங்க. கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, பரஸ்பர மரியாதை. ரெண்டாவது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிள்ளைகள், பெற்றோர். நான் தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்னையா நிறைய நேரத்தில் காமெடிங்கிற பேரில் கண்ணியத்தை இழந்துடுறோம். இயேசுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பைபிளில் ஆண்டோடைய வார்த்தை அவ்வளவு கண்ணியமாக இருக்கும். எப்படி பேச வேண்டும்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு உடைக்கும், உருவாக்கும். ஆகவே நாக்கு ஒரு சிருஷ்டிக்கிற ஒரு கருவி. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் வசனம், அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, அவன் ஜாலியாக ஒன்று பேசிடுவான், வாய் விட்டுருவான். ஆனால் கடைசியில் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது.
நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு குத்தியும் போட்டு விளையாட்டுக்குன்னு சொல்லி இவர்கள் அன்பற்றவர்கள், ஏனென்றால் இயேசுவற்றவர்கள். நீங்களும் நானும் இயேசுடைய கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். இருக்கிறமான இந்த செய்தி கேட்க கேட்க ஆவியானவர் இன்னைக்கு பார்த்து ஆராய்ந்து பாரும் என் தேவனே, என்னிடத்துல வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் இருக்கா என்று ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, ஆராய்ந்து பார். என்னை பார்த்து நித்திய வழியில நடத்துமாப்பா, நித்திய வழியில் நடத்தும் என்று ஒப்பு கொடுக்குற அல்ல. ஒரு ஷார்ட் பீரியட் தாங்க கணவனா மனைவியை பிள்ளைகளை வாழ்றதுக்கான வாய்ப்புங்க. விட்டுட்டு செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃப் போகலான்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹஸ்பண்டு தான் தேவனுக்கு கொடுத்த ஏற்ற துணை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒய்ஃபு தான். சில பேர் நினைக்கிறாங்க ஒரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீட்டை போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு வீட்டுக்காரர் இல்லைன்னு இன்னொரு வீட்டுக்காரர் பார்க்க முடியுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர ரெஸ்பெக்ட் ஈச் அதர். பிரியாணியில் சேர்க்குற மசாலாக்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கணும். நீளமாக தான் அந்த வெங்காயத்தை வெட்டணும், 2 மிளகா தான் இருக்கணும். அப்படிங்கிறது போல் அந்தந்த அந்த குடும்ப பொறுப்பு, கணவன் என்றால் இந்த பொறுப்புக்குரிய காரியங்கள், அவருடைய குணங்கள் என்ன, கணவனுக்கே உரிய குணம் என்ன, கணவனுக்குரிய பொறுப்புகள் என்பதை கணவன் அறிந்திருக்க வேண்டும். மனைவி என்பவள் யார், மனைவிக்குரிய பொறுப்புகள் என்ன, மனைவியின் குணநலன்கள் என்ன என்பதை மனைவி அறிந்திருக்க வேண்டும். மிளகா வெங்காயமாகாது, வெங்காயம் மிளகா ஆகாது. வெங்காயத்தோடைய வேலையை வெங்காயம் தான் செய்யணும், மனைவியோட வேலையை மனைவி தான் செய்யணும், புருஷனோட வேலையை புருஷன் பண்ணணும். அல்லேலூயா. தாறுமாறாக்கிட்டு வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை என்றால் தப்பு தான். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு தனித்துவமானது. அல்லேலூயா. கருத்துகள், விருப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொருத்தர் கருத்துக்கும் மதிப்பளிக்க தெரிந்திருக்க வேண்டும். நான் சொல்கிறேன் நீ அதை செய் என்று புருஷன் சொல்கிறது, மனைவி அதெல்லாம் முடியாது நான் தான் செய்வேன், குடும்பம் உருப்படாது. அந்த சுப்பீரியாரிட்டி காட்டிட்டு இருக்கிறது. நான் புருஷன் அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அந்த அடுத்தவர் கருத்துக்கு மதிப்பளிக்க தெரிய வேண்டும். அதாவது இந்த விஜய் அரசாங்கத்தோடு உருவாக்கப்பட்ட உடனே சில குறைகள் சொல்லும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, விடுங்க ஐயா செட்டில் ஆகட்டும், ஒரு 6 மாதமாவது அந்த கவர்மெண்ட் செட்டில் ஆனால் தான் நமக்கு தெரியும். எங்க கல்யாணமாய் ஒரே வாரத்தில் எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு தெரியுமா? செட்டில் ஆகிறக்கே விடலை. வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார், இது ஒரு ஆவி. இந்த ஒரு ஆவிகள் வேலை செய்யும். என்னடா வந்தவ இப்படி இருக்கிறா, என்னடா வேலை செய்ய மாட்டேங்கிறா, அப்படி இப்படின்ட்டு. ஆண்டவர் திருமணம் முடித்த கணவனும் மனைவி தனியாக இருக்கு கடவுள்னு சொல்லுது. அது பல விஷயங்கள் இருக்குது, இது குறித்து நம்ம பின்னாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு மைக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஃபோனை நோண்ட தெரியுது, இந்த ஃபோனில் எத்தனை ஆப்பு, என்ன செட்டிங்ஸில் போய் எல்லாம் மாற்ற தெரியுது. குடும்பத்தை செட் பண்ண தெரியல. குடும்பத்தில் செட்டிங்ஸ் இருக்குங்க, குடும்பத்தில் செட்டிங்ஸ் இருக்குது. கரெக்டாக செட்டிங்ஸ் வச்சு குடும்பத்தை அழகாக கணவன் என்ற இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஒரு அழகான ஒரு பொன்மொழியை ஒருத்தர் சொன்னார், உன் கணவர் ராஜாவாக இருக்க வேண்டுமா அல்லது அடிமையாக இருக்க வேண்டும் என்பது நீ நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நீ உன் கணவனை ராஜாவாக வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ராஜாவாக நீ பார்க்கலாம். உன் மனைவியை நீ ஒரு ராணியாக வச்சுக்கொள்வதா அல்லது ஒரு அடிமையாக வைப்பதா என்பது உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு புருஷனை பார்த்து. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல என் கணவன் ஒரு அடிமை என்று சொல்வதா உங்களுக்கு பெருமை? என் கணவர் ஒரு ராஜா மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க மதிப்பை. நீங்கள் அதே மாதிரி என் மனைவினா என் காலுக்கு அடியில். யார் அப்படியெல்லாம் சொன்னால் இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் எல்லாம் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. நீங்கள் பைபிளை எடுத்துட்டாவே நீங்கள் பைபிளின்படி வாழக்கூடிய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அல்லேலூயா. செத்த பின்னால் வாழ முடியாது. நல்லா கவனிச்சிங்க. வயசானதுக்கு அப்புறமெல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு சில நாட்களில் இப்போ எல்லாம் வீரியம் இருக்கும், ஒட்டம்பள வீரியம் இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 30, 35, 40 நான் பார்த்துக்கிறேன். நீ கொடுக்காட்டி என்ன, நான் போய் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் 50 வயசில் சொல்ல முடியாது, 60 வயசில். அந்த நேரத்தில் தான் ஏற்ற துணை என்பது ஒரு கணவனுக்கு சாய்ந்து கொள்ள, ஒரு மனைவிக்கு சாய்ந்து கொள்ள அன்னைக்கு வரும். இன்னொருத்தவங்கிட்ட ஏன் சாய முடியும்? வெக்கமல்ல. எனக்கு இருக்கிற சமுதாயத்தில் எங்கெங்கே சாய்ந்து கொள்கிறார்கள். கள்ள புருஷர்கள், கள்ள மனைவிகள். தூத்தரிக்க அதுவல்ல திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த திருச்சபையில் பரிசுத்த குடும்பம்.
பரிசுத்த கணவன், பரிசுத்த மனைவி, பரிசுத்த பிள்ளைகள், பரிசுத்தம், செட் அப்பார்ட் பண்ணப்பட்ட குடும்பம், ஒரு எக்ஸாம்பிளான ஒரு குடும்பம். இது குடும்பம் கிடைக்கணும். நீங்க நினைக்கணும், ஆஹா எனக்கு கிடைச்ச குடும்பம், வேலை முடிச்சு என்னைக்குடா எப்படா வீட்டுக்கு வருவேன், எப்போ என் மனைவி, எப்போ என் பிள்ளைகளை, எப்போ என் புருஷனை பார்ப்பேன்னு வர்ற மாதிரி ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு புருஷனுக்கு கடமை இருக்குது, மனைவிக்கு கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு கடமை இருக்குது. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டாக இருங்க. நீ சரியில்லை, நீ சரியில்லை, முதல்ல நான் சரியா இருக்கணும். கணவன் என்ற ரோல்ல நான் கரெக்டாக நான் என்னுடைய கடமையை செய்யறனா, மனைவி என்ற ரோல்ல அந்த ரோலை கரெக்டாக பண்றேனா, ஒரு தாய் தகப்பனா என் ரோலை கரெக்டாக பண்றேனா. பாருங்க, ஒன்று கவனிங்க, நீங்க வேலை செய்யறது குடும்பத்துக்கு தான், நீங்க படிக்கிறது எல்லாமே குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கு மட்டும்தான். எனக்கு அன்பானவர்களே, குடும்பம் உங்க கையில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஒரு கிஃப்ட். அதை நீங்க தான் சரி பண்ணணும். ஓடாத ஃபேனு, ஓடாத எத்தனையோ காரியங்களை சரி பண்ற மாதிரி இன்னைக்கு எந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சரி பண்ணிக்கொள்ளுங்கள், சரி பண்ணிக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக நம்பிக்கை, ட்ரஸ்ட். இதுதான் ஒரு குடும்பத்தில் நெய் போல நறுமணத்தையும் பிணைப்பையும் கொடுக்கும் சந்தேகம் இல்லாத தெளிவான நம்பிக்கை. இன்னைக்கு குடும்பத்தில் சந்தேகம் உள்ள போகுது. ஏசப்பா குடும்பத்தில் எதுக்கு சந்தேகம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம். புருஷனை பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம், மனைவி பார்த்தா பல உறவு ரீதியாக சந்தேகம். சந்தேகத்தின் ஆவி இன்னைக்கு பல குடும்பங்களை ஆட்டி படைக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், இயேசுவுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு குடும்பத்தை வைத்துக்கொள்ள முதலில் நீங்கள் பிரயாசப்படுங்க. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடிடுங்க. அப்போ மற்றதெல்லாம் கொடுக்கப்படும் என்ற அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழம் என்ன என்பது புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் இயேசுவை கடைசியை வச்சுட்டீங்கன்னா எல்லாமே தலைகளாக மாறும். அடுத்து விட்டு கொடுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மை, காம்ப்ரமைஸ் அண்ட் பேஷன்ஸ். பிரியாணி மசாலாகருக்கு எண்ணெயில் வதக்குவது மாதிரி அந்த மசாலாக்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருமா? வராதா? வரும். வந்த உடனே நீங்க சகிப்புத்தன்மையோடு கையாள வேண்டும். சகிப்புத்தன்மையோடு, அந்த பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். குணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. ரொம்ப தையா தக்கான்னு குதிச்சு இன்னும் முதல்ல அந்த விட்டு கொடுத்து ஒரு தடவை நீ சரி பரவாயில்ல, என்னைக்கு அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருக்குதோ அவங்க கெட்டு போக மாட்டாங்க. ரொம்ப அப்படியே ஸ்டிஃபா சத்தம் போட்டுக்கிட்டு என்னோட அதிகாரத்தை காட்டுறோம் பாரு. தயவு செய்து எனக்கு அன்பான மக்களே, சபை மக்களே, பைபிளை கையில் தூக்கினவர்களே, இயேசுவின்ற நாமத்தை சொல்லுகிறவர்களே, தயவு செய்து நீங்கள் அப்படி வாழ வேண்டாம். அடுத்தவளை குறை சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். குறை சொல்லுகிற பழக்கம் பிசாசுடைய பழக்கம். நல்லா கவனிங்க, எந்த குடும்பத்தில் மன்னிப்பும் எந்த குடும்பத்தில் அன்பும் இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் குடும்பம். அங்கே விரிசலான நேரத்தில் வந்து ஒட்டி விடும். அது ரெண்டும் தான் நல்ல ஒரு கம்மு மாதிரி விட்டு கொடுத்து மன்னிச்சிடுறது. சரி விடு, பரவாயில்ல விடு, இதை ஏன் போட்டு பேசிட்டு இருக்கிற. ஆனால் அதை தூக்கி எடுத்து இருதயத்துக்குள்ள வச்சு அதையே அரைச்சிக்கிட்டு இருக்கிறது. உள்ளேயே மாவரைக்க மரம் அரைச்சி 1 வருஷம் 2 வருஷம் உள்ள கசப்பை இருதயத்தில் வைத்தீர்கள் என்றால் அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, லௌகிக சம்பந்தமானது. இது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, இது சாத்தானை இன்வைட் பண்ணுவது. முடிஞ்சது கதை. அடுத்ததாக நீங்க திறந்த மனதோடு பேச வேண்டும். கம்யூனிகேஷன். ஏலக்கா பட்டை எப்படி மனத்தை கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்துக்கு மனம் சேருங்கள். நல்லா திறந்த மனதோடு பேசு. உட்காந்து எனக்கு இந்த ஃபேமிலி இன்னைக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பின்னால் இருக்குது, என்ன நமக்கு பின்னால் எவ்வளோ தேவைகள் இருக்குது, என்னங்க செய்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உட்காந்து பேசணும். இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது. பிள்ளைகள் கவனிங்க, வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, அடுத்து காலேஜ் போகணும், ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுறது? 2 பேரும் உட்காரவே மாட்டாங்க. தப்பு. அந்த பிள்ளைகள் 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வந்தாவே இப்படிங்கிறதுக்குள்ள அது காலேஜ் போயிடும். உட்காருங்க, உட்கார்ந்து ஒரு பட்ஜெட் போடுங்க. தேவையில்லாத செலவில் குறைச்சிடலாமா? பேசுங்க. பிள்ளை சரியில்லைங்க, கொஞ்ச நாளாகவே அது பேச்சு சரியில்லைங்க, உட்காந்து பேசுங்க. முதல் மாதிரி இல்லை, கொஞ்சம் கீழ்படுறது இல்லை, எதிர்த்து பேசுகிறான்.
நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் கவனிக்கிறதெல்லாம் நான் கவனிச்சேங்க. கொஞ்சம் கண்டிப்பு பண்ணுங்க, பேசுங்க கூடி. முதல் மாதிரி இல்லை, படிக்க மாட்டேங்கிறான் சரியா, என்னன்னு தெரில, உட்காந்து பேசுங்க. நோ கம்யூனிகேஷன், திறந்த மனசோட பேசுங்க. இந்த ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் கூட்ட வேண்டும். பிள்ளைக்கு உட்கார வச்சு புத்தி சொல்லுங்க. மரியாதை பேசணும். சின்ன வயசாக இருக்கிறப்போ தெரியாது, ஆனால் பெருசாகும்போது மரியாதை பேசணும். சாப்பிட்ற நேரத்தில் எப்படி சாப்பிட்ணும்? ஒரு ஒழுங்கும் கிரமமாக ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். நீங்கள் உருவாகிறது மட்டுமில்ல, ஒரு தலைமுறை உருவாக்குறீங்க. ஒரு தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பெற்றோரின் பங்கு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு கணவனாய், சில நேரத்தில் சில குடும்பங்களை பார்க்குறேன், கணவனுக்கு ஒரு 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 சுடுதண்ணி கூட வச்சு கொடுக்க மாட்டாங்க மனைவி. ஒரு மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் இது எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிதான் கேட்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு உனக்கு மேரேஜ்? எதுக்கு மேரேஜ்? ஏற்ற துணையாக அந்த அன்பையும் அந்த அனுசரணைகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள. அது சுயம் இருக்கிற இடம் இல்லை, அது கூட்டு குடும்பம், எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் என்பதை எல்லாரும் முதல்ல நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் ஆதரவு, கண்டிப்பாக சோர்வு வருங்க. இன்றைக்கி நிறைய ஆண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருக்காங்க. வீட்டுக்கு போனவே அந்த பஜாரிங்கிறாங்க. மனைவி அதே போல தான். ஒரு என்ன சொல்கிறது, வீட்டுக்காரன் பயங்கரமான குடிகாரன். நான் போன ஃப்ரைடே ஒருத்தர் வந்தாங்க, ரூபினி கூட்டிகிட்டு வந்தாங்க. பாவம் அழுகுது. 16 வருஷமா வாழ்க்கையில், கல்யாணமாகி 16 வருஷம் தாச்சு. குழந்தை 15 வயசில். அந்த குழந்தைக்கு அப்பாவை அவன் இவன் பேசுதான். குடும்பம் அது எதுக்கு உனக்கு கல்யாணம் சொல்கிறாங்க. அது காலம் வந்துருச்சுன்னா கால் கட்டு கை கட்டு. என்ன கட்டு? கை கட்டு காலு கட்டு. என்னன்னு அந்தந்த காலம். முதல்ல நீ ஒரு திருமணத்துக்கு தயாராக இருக்கிறிய, ஒரு கணவனாக இருப்பதுக்கு தகுதியா உனக்கு? ஒரு மனைவியை பார்த்து கொள்வதற்கு ஒரு அன்பு இருக்கிறதா? விசாரிக்க அக்கறையோடு இருப்பதற்கான குணம் ஒன்று இருக்கிறதா? என்ன படிச்சிருக்கிறான், எங்கே வேலைக்கு போகிறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், எத்தனை வீடு சொந்தமாக இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு கோட்டை விடுற மக்கள் இருக்கிறாங்க. புள்ள அழகாக இருக்காளா, என்ன மாதிரி படிச்சிருக்கிறா, எப்படி இருக்குது, முடி நீளமாக இருக்குதா, குட்டையாக இருக்குதா, குடும்ப ஃபினிஷ், குணசாலியாக இருக்காளா, 4 பேத்துக்கிட்ட விசாரிங்க. முதல்ல கர்த்தர்கிட்ட விசாரிங்க. கர்த்தர்கிட்ட 4 பேத்துக்கிட்ட விசாரிக்க வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். கர்த்தர்கிட்ட விசாரிங்க. ஏற்றவளா இருப்பாளா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்பா அம்மா. அந்த பிள்ளைகள் தனி அன்னைக்கு ஹாஸ்டலில் தங்கி இருக்குது. புருஷன் சரியில்லை, குடிகாரன், பொண்டாட்டி விட்டு வேசித்தனம் பண்ணுறான், பொண்டாட்டி விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவர் ரொம்ப வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவின் குடும்பங்கள் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை இருக்கிறது? எத்தனை இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு அளிங்கள். சோர்ந்து போய் வரும் பொழுது, ஏங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு கேட்கறதுக்கு யாரு? பொண்டாட்டி கேட்கணும், மனைவியை பார்த்து புருஷன் கேட்கணும். ஏம்மா ரொம்ப வேலை செஞ்சு களைச்சிட்டியா, என்னாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. 2 ரோபோட்டுகளை கல்யாணம் பண்ணி 2 ரோபோட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். கரெக்டா நான் சொல்றது? ஹஸ்பண்ட் ஒரு ரோபோட்டு, மனைவி ஒரு ரோபோட்டு, ஒரு ஃபீலிங்கு கிடையாது. எதுக்கு திருமணம்? பிள்ளைகள் அப்பா அம்மாவை கண்ணை குத்திட்டு இருக்குதுங்க, இருதயத்தை குத்திட்டு இருக்குதுங்க. எதுக்கு பிள்ளைகள்? நாளைக்கு நமக்கு ஒரு கஞ்சி ஊற்றுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையாக சொல்ல, கஞ்சி எதை ஊற்றுவான்? அவன் பிரியாணி சாப்பிட்டு இருப்பான், உங்களுக்கு கஞ்சி மட்டும்தான் ஊற்றுவான். என்ன நடக்குது? குடும்பம் இயேசுவுடையது. அது ஏதேன் தோட்டம், அது ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. அங்கே இறுக்கி பிடிச்சி முறுக்கி நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. வேண்டாம் எனக்கு அன்பானவர்களே, வேண்டாம். ஒவ்வொன்றையும் ஒரு பிரியாணியை நக்கி டெஸ்ட் பண்ணி, உப்பு அதிகமாக இருக்க வச்சு தண்ணியை ஊற்று, உப்பு இல்லை உப்பை போடுன்னு போட தெரிஞ்ச நமக்கு வாயில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வார்த்தைகள் உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளையே பேசுங்கள். அடுத்தவங்களை உடைக்காதீங்க, குறை சொல்லி உடைக்காதீங்க.
நான் ஒரு அடுத்தவனை குறை சொல்றதுல இன்பம் கண்ட ஒரு ஆள் நான். வேண்டாம், மாற்றிக்கொள்வோமா? மாற்றிக்கொள்வோம். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள், உத்தம ஆசீர்வாதங்கள் நீதிமானின் சிரசில் மேல தங்கும். அல்லேலூயா. ஏங்க நம்ம டைம் ஓடிட்டு இருக்குதுங்க. கணவன் என்கிற ரோல் ஓடிட்டே இருக்குது, மனைவி என்கிற ரோல் ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிட்டு இருக்குது. ஓகே, நான் சொல்லுவேன் அடிக்கடி, இருக்கும்போது அருமை தெரியாது, இறக்கும் போது தான் அருமை தெரியும். இருக்கும்போது தெரியாது, இறக்கும்போது தான் தெரியும். ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனா, இந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கலாமோ, இந்த மாதிரி பழகி இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி நான் விட்டு கொடுத்து இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கலாம்ல. சின்ன சின்ன தவறான அந்த முடிவுகள்னால எவ்வளோ நல்ல குடும்பமாக இருந்திருக்க வேண்டிய குடும்பம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. கடைசியில் எத்தனையோ பேர் அனாதை இல்லங்களிலே சேர்க்கப்பட்ட பிள்ளை நல்லா இருக்கும், ஆனால் அனாதை இல்லங்களில் முதியோர் இருக்கிறார்கள். திருத்திக் கொள்ளலாமா? தவறுகளை திருத்திக் கொள்ளுவோம், நிறுத்திக் கொள்ளுவோம். அல்லேலூயா. என்னத்தை சொல்லி கொடுக்கணும்? சபை முதல்ல குடும்பத்தை கரெக்ட் பண்ணு, சபை சரியாயிரும். முதல்ல உன்னை சரி பண்ணு, குடும்பம் சரியாயிரும். அல்லேலூயா. என் கடமை என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்ப்பா? நான் என்னுடைய புத்தி ஒரு கணவனாக நான் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தம் போடணுமாமா. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பான எல்லைகள் இருக்கிறது. கணவனுக்கு என்று ஒரு பொறுப்பின் எல்லைகள் இருக்கிறது, ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. மனைவிக்கு என்று சில பொறுப்பான எல்லைகள் இருக்கிறது. அந்த பொறுப்பான எல்லைகளை நீங்க செய்யுங்க, ஒன்றும் கூட குறையாம செய்யுங்க. கணவன் அப்படி செய்யுங்க, பிள்ளைகள் அது செய்யுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் ஒரு இந்த டீனேஜ் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு அடங்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அடங்குவீங்க. நீங்கள் 12-13 வயசு வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருவீங்க. அது பண்ணுறதெல்லாம் ரசிப்பீங்க, அதில் விளையாட்டு என்ன எல்லாமே. ஆனால் அது கூர்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கிராப் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி கிராஸ்பிங் அப்படியே கவனிச்சு, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதாவது கவனிச்சுட்டே இருந்து அது எப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா டீனேஜில். நீங்கள் போய் ஏய் என்ன இப்படி பண்ணுற, நீங்களும் அப்படி தானே பண்ணீங்க. ஒரு லவ் பண்ண அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு, இது நிறைய நடக்குது. அந்த பிள்ளைய அவ லவ் பண்ணுறா, அவகிட்ட போய் லவ் பண்ணாது அப்படின்னா கேட்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மட்டும் லவ் பண்ணீங்களே, ஏன் நான் ஏன் லவ் பண்ணக்கூடாது? எதிர்த்து பேசுகிறா. குடும்பத்தை பிசாசு என்ன பண்ணுறான், கூறு போட்டு கிழிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்குங்க வீட்டுக்குள்ள. நாங்களே என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் பர்த்டே கொண்டாடுறதுல விருப்பம் கிடையாது, ஆனால் நாங்கள் கொண்டாடுவோம். ஏன் தெரியுமா? அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம். என்ன செய்வோம்? ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தோஷத்தின் தருணமாக அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. குடும்பமாக வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாச்சும் போங்க. உடனே நீங்கள் சுவிட்சர்லாந்து தான் போகண்டு போகாதீங்க. பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துக்கு சும்மா அப்படியே போங்க. 4 பேர் 3 பேருக்கு ஒரு குடும்பமாக 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ போங்க. மனசார பேசுங்க, குடும்ப பிளான்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஆமென். மகிழ்ச்சியான தருணங்களே கொண்டாடுங்கள். அது ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் புரியுதுங்க பேசுகிறப்போ? இன்னும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற காவியா அல்லது சங்கவி, எல்லா பிள்ளைகள்லாம் இருக்கீங்க, ஷெர்லி, அம்மு, இந்த பக்கம் இருக்கிற பசங்க அரசு, கணேஷ், தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி வேலை செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாங்க, ஆனால் எப்படி குடும்பம் நடத்தணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பா அம்மானாலே முடியல. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தை விட கோர்ட்டில் இருக்கிற குடும்பம் தான் அதிகம். கரெக்ட்? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, வீட்டில் இருக்கிற குடும்பத்தை விட கோர்ட்டில் இருக்கிற குடும்பம் தான் நிறையா இருக்கு.
கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தாச்சு, உடனடியாக எதிர்பார்ப்பு எகிரி போச்சு. எனக்கு அன்பானவர், இன்னைக்கு நம்ம 2வது வாரமாக பார்த்தோம் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சிக்கன் பிரியாணி சரியால சிக்கல் பிரியாணி ஆயிரும். குழஞ்சிருச்சு, வாயில் வைக்க முடியும், தூக்கி போடுறோமே. குடும்பம் எத்தனை குடும்பம் எல்லாரும் இருந்தும் அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளாக இருந்தும் அனாதை குடும்பங்களாக இருக்கின்றன. ஓகே, நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்? ஈகோ, நிறைய ஈகோ, சுயம். எனக்கு பிடிச்ச ஒரு புருஷனை தேடுன, கிடைக்கல. தப்பு. நீ ஏன் அப்படி நினைச்ச? எல்லாரும் நல்லவங்க தான், அவங்க ரோல் என்னன்னு தெரிஞ்சா அவங்க மாத்திக்கிங்க. நீங்க ஒன்றும் ஒரு யாரை கல்யாணம் பண்ணல, ஒரு நிறைய பூனையை கல்யாணம் பண்ணல புருஷங்கள்லாம். பொண்டாட்டி அப்படி ஒன்று, ஒரு புருஷன் அப்படி கல்யாணம் பண்ணல. அவங்களும் உணர்வுகள் நிறைந்தவர்கள், அவர்களுக்கு இருதயம் இருக்கிறது, அவங்களுடைய சுய விருப்பங்கள் என்ன, போய் பேசுங்க. கம்யூனிகேஷன் கேப் இல்லை. பிள்ளைகளும் பெற்றோர் பேசுறதே கிடையாது. பிள்ளைகள் தருதலைகளாய் போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா கூட பேசுறதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பேச மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்னப்பா அம்மா தெரியும் என்னோட காரியங்கள்லாம், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. தவம் இருந்து பெற்ற பிள்ளைங்க ஒரு காலகட்டத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பார்த்துக்க மாட்டேங்குதுங்க. ஏன் ஏன் சில காரியங்கள் இன்னைக்கு பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இது முக்கியமான டாபிக். நம்ம ஆசீர்வாதம் மட்டும் எதிர்பார்க்கிறோம், ஆனால் உறவுகளை இழந்து விடுகிறோம். அன்பை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அன்பை கொடுக்கறதில்ல. ஆகவே நம்ம நிறைய தகராறுகள், தாறுமாறுகள், தடுமாற்றங்கள். ஆகவே என் பார்ட்டை நான் செய்யட்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த ஃபேன் ஓடுதுன்னா சும்மா ஓடலை, அதுக்கு ஒரு ஹூக் இருக்குது. ஹூக்கோட வேலை அதை செய்யணும், ஹூக்கில் அது மாட்ட வைக்கணும். அதில் அந்த ஃபின்ஸ் இருக்குது, அந்த 3 இது இருக்குது, அங்கே போல்ட் நட்டோட வேலை அதை செய்யுது, அதை ஃபிக்ஸ் பண்ணுது. அதை உள்ள மோட்டார் கண்ணுக்கு தெரியல, மோட்டார் ரோட்டார்லாம் இருக்குது, அது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத சில உள்ளத்தில் வச்சிருக்க வேண்டிய அன்பு. ஆனால் வெளியில் உங்கள் உடல் உருவம் தெரியுது, ஆனால் உள்ளே இருக்கிற இருதயம் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்குது, அந்த மோட்டார் ரோட்டார் மாதிரி அது வேலை செய்யணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல இயங்கணும். திடீர்னு இந்த கண்டென்சர் இருக்குது பாருங்க, கண்டென்சர் வேலை செய்யாது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி தானே ஷியாம்? கண்டென்சர் போச்சு வேலை செய்யாது, ஃபேன் சுத்தாது, எல்லாம் சரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை அதை முழு குடும்பத்தையும் அப்செட் பண்ணிடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒயர் கனெக்ஷன் தான் கம்யூனிகேஷன், எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த அந்த கனெக்ஷன் பண்ணுற இடத்துல எங்கேயோ ஒரு ஒயரு, ஒரு சின்ன ஒயரு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், கட் ஆகிருக்கும், என்னன்னே தெரியாது. குடும்பத்தில் ஏன்ப்பா தொடர்ந்து தொல்லைகள், பிரச்சனைகள் தெரியாது. குடும்பம் அமைவதற்கு எத்தனை சந்தோஷப்படுறோம். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த கல்யாணத்தை தடபுடலாக பண்ணணும்னு நினைக்கிறோம், உலகத்தையெல்லாம் கூட்டி பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்லா சோறு போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறோம், நல்ல கிராண்டாக ஒரு பெரிய ஒரு மண்டபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறோம். கல்யாணம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினச்சி பண்ணுறோமோ அதை விட கல்யாணத்துக்கு பின்னால் இருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்யாணம் ஒரு நாள் தான், ஒரு முகூர்த்தம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, கல்யாணம் பண்ணி நடத்தி விட்டுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் குடும்பம் நடத்த ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலையே. குடும்பம் உடைஞ்சிருது, குடும்பம் உடைஞ்சிருது. உடையக்கூடாது. அது நல்ல குடும்பமாய் இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு குடும்பம் ரொம்ப தேவை. ஏன்னா அங்கே தான் ஒரு பிள்ளை உருவாகிறான், அங்கே தான் ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மாலாம் இருக்கிற ஒரு குடும்பம் தான். நிறைய பேர் தங்க கம்பெனியை உழைச்சி முன்னேற்றுவாங்க, தான் வேலை செய்கிற கம்பெனியை உழைச்சி தான் ஓனரை நல்ல பெரிய பணக்காரனாக்கி விட்டுருவாங்க. ஆனால் தான் மனைவியை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க, தான் புருஷனை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருப்பாங்க,
ஆனால் ஒரு நாள் சீட்டு கிழிச்சு அனுப்பிச்சிருவான் ஓனர், ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணான். ஆனால் இங்கே குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ல. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உணர்வோடு வாழுங்கள். உணவோடு வாழ்கிறதுக்கே ஆசைப்பட்டுருக்குறோம். நல்ல உணர்வோடு வாழ ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் எரிச்சல், கோபம், சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒவ்வாத காரியங்கள், அலர்ஜி, இதெல்லாம் தூக்கி வீசுங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி வீசுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இரக்கம், அன்பு, ஒழுக்கம், பரஸ்பர மரியாதை, இதெல்லாம் உள்ள கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. சில குடும்பங்களை குடிக்கு ஆண்கள் என்ன சொன்ன, பொண்டாட்டி என்னை சரியாக கவனிக்கல அப்படிங்கிறான். பொண்டாட்டி பல காரியங்கள் எங்கெங்கயோ சுற்றி அங்கெங்கோ ஊரை சுற்றிட்டு இருந்தா கேட்குறேன், புருஷன் என்னை விசாரித்தா நான் ஏன் சுற்றுறேங்கிறான். பார்த்தீங்களா? நான் தான் கேட்குறேன், உனக்கு எதுக்கு கல்யாணம்? அது பேசாமல் 20,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், நீயாச்சு நீ ஒரு சேரு ஒரு மொபைல் உட்காந்து நோண்டிக்கிட்டாரு, ரீசார்ஜ் பண்ணிக்கோ. வாங்குகிற சம்பளத்தை ரீசார்ஜ் பண்ணிக்கோ, போடு 24x7 போட்டு அதுலேயே உட்காந்துக்கோ. பொண்டாட்டி கூட உட்காந்து பேசு, புருஷன் கூட உட்காந்து பேசு, குடும்பமும் உட்காருங்க. அதுக்கு தான் குடும்ப ஜெபம். எல்லாரும் சேர்ந்து இயேசு கூட பேசுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள் செய்தி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். இன்னும் இருக்குங்க அடுத்த வாரம். என்னைக்கு நம்மெல்லாம் we are human beings, நம்மளாம் மனிதர்கள், இந்த உலகத்திலே ஒரு சில ஆண்டுகள் வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் என்னைக்கு போவோன்னு தெரியாது. கல்யாணம் முடிச்சு அன்னைக்கே போனதும் உண்டு, ஆக்சிடென்ட் ஆகி அப்படி. ஆனால் இயேசு ஒரு குடும்பத்தில் இருந்து கவனித்து, கண்காணித்து, பராமரித்து, பாதுகாத்து, ஆசீர்வதித்து காப்பதற்கு இயேசு அந்த குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எதுவுமே நடக்காது. பணம் காசை வச்சு குடும்பம் நடத்தலாம்னா பணம் காசை வச்சு நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு பணம் நிறைய இருக்குது, புள்ள கூட இல்லை. புள்ள யாரு கூட? புருஷன் கூட இல்லை. ரைட்டுங்களா? தமிழ்நாட்டையும் ஆளுகிறார், அவர் குடும்பமே கோர்ட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை ஆளுகிறவர் பெயர் வெற்றி, விஜய் என்றால் என்ன வெற்றி, ஆனால் வாழ்க்கை தோல்வி. தேர்தலில் வெற்றி, குடும்பத்தில் தோல்வி. ரொம்ப வித்தியாசமான உலகங்க, வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான சித்தாந்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பைத்தியங்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா?